அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அங்கே சூழ்ந்திருந்தவர்கள் அவரை அடித்து காயப்படுத்தி சிலுவையில அறைந்து சிலுவையிலே இப்பொழுது அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அதனுடைய 35வது வசனத்தில் ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை நிந்திக்கிறார்கள். போர் சேவகர்கள் இயேசுவை நிந்திக்கிறார்கள். அங்கிருந்த அதிகாரிகள் இயேசுவை நிந்திக்கிறார்கள். இப்பொழுது அவரை சுற்றிலும் என்ன சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், நிந்தனையின் வார்த்தைகள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று அவர்கள் இகழ்கிறார்கள். போர் சேவகர்கள் நிந்திக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவனும் இயேசுவை நிந்திக்கிறான். இத்தனை நிந்தனையின் நடுவில் அவருக்கு மேலாக ஒரு எழுத்து எழுதப்பட்டு உயர்த்தப்படுகிறது. அந்த எழுத்து என்ன தெரியுமா? ஜனங்களோ, மற்ற அதிகாரிகளோ, போர் சேவகரோ, சிலுவையில் தொங்கின கள்ளர்களில் ஒருவன் அவனோ சொன்ன வார்த்தைகள் அல்ல. அவருக்கு மேலாக எழுதப்பட்டு அவர் தலையின் மேல வைக்கப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? நிந்தனையின் வார்த்தைகள் அல்ல, மாறாக பிதா குறித்திருந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் என்ன? யூதருடைய ராஜா. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் 1000 சொல்லட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், அது அல்ல உன் தலையெழுத்து. மாறாக நீ பிறக்கு முன்னமே உன்னை குறித்து பிதா என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் தலையெழுத்து. நிந்தை சொற்கள் அதிகரிக்கும் போது புரிந்து கொள், உன்னை குறித்து அவர் எழுதின வார்த்தை உன்மேல் வைக்கப்படும் வேளை வந்துவிட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிற நிந்தனையின் வார்த்தை அல்ல உன் தலையெழுத்து. உன்னை குறித்து அவர் என்ன முன் குறித்திருக்கிறாரோ அதுவே உன் தலையெழுத்து. அது உன்மேல் வைக்கப்படும். அதை எல்லா கண்களும் காணும். நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதை பார்த்ததும் நிந்தித்த ஜனங்களை எல்லாம் அவரை கொலை செய்யும்படி ஏவி விட்ட பிரதான ஆசாரியனுக்கு தாங்க முடியல. அவன் பிலாத்துவினிடத்துல போய் சொல்லுகிறான், இப்படி எழுத வேண்டாம், இதை மாற்றி விடுங்கள், இவன் யூதருடைய ராஜா என்று சொன்னான் என்று நீங்க எழுதுங்க என்று சொல்லி கேட்க போகும்போது பிலாத்து சொல்லுகிறான், எழுதுனது தான் என்று. ஆமென். இது பிலாத்து எழுதினது அல்ல, இது பிதா ஏற்கனவே எழுதினது. நமக்கு தெரியும், இயேசு பிறந்த போதே சாஸ்திரிகள் என்ன கேட்டு வந்தார்கள் தெரியுமா? யூதருடைய ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரே என்று சொல்லிதான் வந்தார்கள். அப்படி என்றால் இந்த எழுத்து முன்னமே எழுதப்பட்ட எழுத்து அது இவருடைய வேலை வந்தபோது இவர் மேல் வைக்கப்பட்டது. இப்பொழுது எல்லாரும் அதை வாசிக்கிறாங்க, எல்லாரும் அதை பார்க்கிறாங்க. அதே போலதான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா, சகோதரி, நீ கேட்கிற நிந்தனையின் வார்த்தைகள் அல்ல உன் தலையெழுத்து. நீ பிறக்கு முன்னமே உன் பிதா என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் தலையெழுத்து. நிந்தனைகள் சூழும் போது புரிந்து கொள், என்னை குறித்த அவருடைய எழுத்து என் மேல் வைக்கப்படும் வேளை வந்துவிட்டது. கர்த்தர் அப்படியே செய்து எல்லா கண்களுக்கு முன்பதாக உங்கள் மேல் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. செபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை குறித்து உலகம் சொல்வதல்ல எங்கள் வாழ்க்கை, நீர் முன்னமே குறித்து வைத்திருக்கிறீரே அதுவே எங்கள் வாழ்க்கைப்பா. வேளை வரும்போது எங்க மேல அந்த எழுத்தை நீர் உயர்த்தி வைப்பீர், அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுவீர். நம்புகிறோம். உம்முடைய சமூகத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கோடி ஸ்தோத்திரம் அப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.